போராட்டம், விடுதலை, இதுதான் முக்கியம். முதலாவது சட்டமே இந்த நாட்டிலே வந்த பாகிஸ்தானிய இந்திய குடியுரிமை சட்டம். அதுவும் எங்களுக்கு விழுந்த ஒரு அடி. ஏறக்குறைய 10 லட்சம் மக்கள் தங்களுடைய வாக்குரிமைகளை இழந்தார்கள், பிரஜா உரிமையை இழந்தார்கள். அதே போல் தொடர்ந்து வந்த ஒவ்வொரு அரசும், பண்டாரநாயக்க சிங்கள மாத்திரம் சட்டத்தை கொண்டு வந்தார். பின்பு ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க அவர்கள் ஸ்டாண்டர்டைசேஷன் கொண்டு வந்தார். இப்படியாக கொண்டு வந்து பல இளைஞர்களுடைய படிப்புரிமையை பறித்தார்கள். இப்படியாக அனைத்து அரசுகளுமே தமிழ் மக்களுடைய உரிமைகளை பறிப்பதிலேயே நின்றிருக்கின்றது. அந்த காலகட்டங்களிலெல்லாம் தமிழர்கள் மத்தியிலே தமிழர்கள் ஒற்றுமையாக செயற்பட வேண்டும் என்ற ஒரு எண்ணப்பாடு மிக தீவிரமாகவே இருந்து கொண்டிருக்கின்றது. அன்று தொடக்கம் இன்று வரை காலத்துக்கு காலம் பல கூட்டமைப்புகளை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். ஆயுத போராட்ட காலத்தில் கூட 5-6 இயக்கங்களாக பிரிந்து அப்போது கூட கூட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டன. ஆயுத குழுக்களிலே உருவாக்கப்பட்டு அந்த கூட்டமைப்புகள் கலைந்து போன, எப்படி அரசியல் கட்சிகளில் இருந்த கூட்டணிகள் கலைந்து போயினவோ அதே போல் ஆயுத குழுக்கள் மத்தியிலே இருந்த கூட்டணிகளும் கலைந்து போயின. மாறி மாறி பழக்கம் வந்திருக்கின்றது, மக்களுக்கு தெரியும். ஆனால் தமிழ் மக்களை பொறுத்தமட்டில் என்றுமே எல்லாரும் ஒரு ஒன்றுபட்ட அமைப்பின் கீழ், சக்தியின் கீழ் செயல்பட வேண்டும். செயல்படுவதன் மூலம் இந்த இழந்து போன உரிமைகளை பெறுவதற்காக எங்களால் தீவிரமான ஒரு சக்தியாக போராட முடியும் என்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. ஒவ்வொரு காலத்திலும் அந்த ஒற்றுமை குலைந்து போகின்ற போது நாங்கள் பலவீனமாகவே வந்து கொண்டிருந்திருக்கின்றோம். ஒவ்வொரு காலத்திலும் எங்களுடைய ஒற்றுமை குலைந்து கொண்டு போகின்ற போது சிங்கள தலைமைகள், அரசுகள் எங்கள் மேல் தங்களுடைய இந்த ஆக்கிரமிப்புக்கு காட்டுகின்ற தன்மையை நாங்கள் கண்டிருக்கின்றோம். இன்று ஒவ்வொரு காலத்திலும் அது முக்கியமாக இருந்தாலும் இன்று மிக மிக முக்கியமான ஒரு காலகட்டமாக நாங்கள் பார்க்கின்றோம். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி நீண்ட காலத்துக்கு முன்பு பதிவு செய்யப்பட்ட ஒரு கட்சியாக இருந்தாலும் இயங்காமல் இருந்து கொண்டிருந்தது. கடந்த 3 வருடங்களுக்கு முன்பு அதனுடைய தேவை, அது இயங்க வேண்டியதனுடைய தேவை, தமிழ் மக்கள் ஒற்றுமையாக ஒரே கூட்டமைப்பில் இயங்க வேண்டிய தேவை ஒன்று மிக தீவிரமாக உருவாகியது. ஆகவேதான் நாங்கள் 5 கட்சிகள் என்று கூறுகின்ற போது 5 முன்னநாள் விடுதலை இயக்கங்கள் அல்லது போராட்ட இயக்கங்கள் ஒன்றாக கூடி இந்த அமைப்பை உருவாக்கினோம். இந்த 3 வருட காலத்துக்குள்ளேயும் நாங்கள் ஒரு பலம் பொருந்திய சக்தியாக, முழுமையான பலம் அல்ல, அந்த 3 வருட காலத்துக்கு ஏற்ற பலத்தை பார்க்கின்ற போது ஒரு பலம் பொருந்திய சக்தியாக இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலிலே வடகிழக்கிலே ஆகக்கூடிய ஆசனங்களை பெற்ற 2வது இடத்தை பெற்ற ஒரு கட்சியாக உருவானோம். தமிழ் கட்சிகளுக்குள்ள உருவாகி இருக்கின்றோம் வடகிழக்கிலே. இப்படியாக இந்த கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக பலம் பெற்று வருகின்றதற்கான காரணம் எங்களிடையே இருக்கக்கூடிய ஒற்றுமை. இந்த ஒற்றுமை நிச்சயமாக தொடர்ந்து இருக்க வேண்டும். நிச்சயமாக எங்களுடைய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு இடையிலும் சில பிரச்சனைகள் இருக்கும். அவையெல்லாம் மாறி நாங்கள் மறந்து நிச்சயமாக ஒற்றுமையை தொடர்ந்து கொண்டு செல்ல வேண்டிய ஒரு கடப்பாடு, இந்த மக்களுக்காக விடுதலைக்காக போராடி தங்களுடைய உயிரையும் கொடுத்து போராடுவதற்கு தயாராக வந்த எங்களுடைய கட்சிகள், பல கட்சிகள், ஆயிரக்கணக்கான எல்லா இளைஞர்களை அர்ப்பணம் செய்துதான் இந்த கட்சிகள் எல்லாம் வந்திருக்கின்றது. நாங்கள் ஆரம்பித்த விடயங்கள் நடைபெறாமல் இருந்திருக்கலாம். நாங்கள் என்ன காரணத்துக்காக ஆயுத போராட்டத்தை எல்லாருமாக எடுத்தோமோ அது நடைபெறவில்லை. இருந்தாலும் இன்று இந்த ஜனநாயக ரீதியிலே ஆக குறைந்த அந்த இழந்த உரிமைகளை திரும்பவுமாது பெறுவதற்கு எங்கள் மத்தியிலே அந்த ஒற்றுமை இருக்க வேண்டும். அதை நாங்கள் நிச்சயமாக செயற்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்கள் அனைவருடைய விருப்பம்.
இருந்தாலும் சில சந்தர்ப்பங்களிலே நாங்கள் பார்க்கின்றோம், முக்கியமாக இந்த தேர்தல் காலங்களிலே எங்களுடைய ஒற்றுமையிலே கேள்விக்குறி எப்போதுமே விழுந்து கொண்டிருக்கும். அது எங்கள் ஐவர் மத்தியிலுமே இருக்கின்றதான் செய்கின்றது. எங்கு தேர்தல் களம் வருகிறதோ அப்போதுதான் அந்த ஒற்றுமை குலைகின்ற தன்மையை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அநேகமாக நீங்கள் எல்லாருமே பார்த்திருப்பீர்கள். நாங்கள் எல்லாருமே அதிலே எங்களுடைய பங்கையும் செலுத்தியிருப்போம். அதை ஒற்றுமையை குறைப்பதற்கான எங்களுடைய பங்கையும் செலுத்தியிருப்போம். இருந்தாலும் அந்த ஒற்றுமை குலைகின்ற பங்குகள் இருந்த செயற்பாடுகள் இருந்தாலும் நாங்கள் அனைவரும் திடமாக ஒற்றுமையாக இருந்திருக்கின்றோம் இதுவரை காலமும். ஆகவே தொடர்ந்து ஒற்றுமையை வலுப்படுத்தி இந்த ஒற்றுமை 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 என்ற இந்த மந்திரம் மிக நீண்ட காலமாக சொல்லப்படுகின்றது. அதை மீறி என்ன, ஆனால் எங்களுக்குள்ளே என்னை ஒரு நண்பரை கேட்டார், உங்களுக்குள்ளே சரியான ஒற்றுமை இல்லை, இருந்தால் நீங்கள் ஏன் இணைத்தலைவர்கள் என்று வருகிறீர்கள் என்று. ஒரு தலைவராக ஏன் வர முடியாது? அவர் நல்ல கேள்வி, உண்மையாக நல்ல கேள்வி. எங்களுக்குள்ளே ஒற்றுமை இருக்கிறது என்றால் நாங்கள் அனைவருமாக ஒரே அமைப்பின் கீழ், ஒரே தலைமையின் கீழ் இன்று நாங்கள் 5 கட்சிகளும் பேரை சொல்லுகிறோம். இந்த கட்சி இருக்கிறது, இந்த கட்சி இருக்கிறது, இந்த கட்சிகள் சேர்ந்ததுதான் கூட்டமைப்பு என்று கூறுவோமாக இருந்தால், ஏன் நாங்கள் அனைவருமாக கட்சிகள் இருப்பதிலே தவறில்லை, தனித்தனி கட்சியாக எங்களை ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்வது, அடையாளப்படுத்தி கொண்டு செயல்படுத்துவது தவறு. ஆகவே நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாக செயல்படுவதற்கு எங்களுடைய முழுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். அதற்கு நிச்சயமாக மற்ற தலைவர்கள் ஒத்திருக்கின்றார்கள். இருந்தாலும் சில சந்தர்ப்பங்களிலே ஒரு தவறுகள் நடக்கலாம். இருந்தாலும் வருங்காலங்களிலே நாங்கள் மாத்திரமல்ல, எங்கள் தமிழ் சமூகத்திலே இருக்கக்கூடிய உண்மையாகவே தமிழ் தேசியத்தை நம்பி இருக்கின்ற வேறு கட்சிகளும் இணைய வந்தால் அல்லது இணைப்பதற்கு நாங்களும் முயற்சி எடுத்து இணைத்து இதை ஒரு பலம் புரிந்த ஒரு கூட்டமைப்பாக ஆக்கி எங்களுடைய போராட்டங்களை முன்னெடுப்பதன் மூலம், நான் கூறவில்லை உடனடியாக எல்லாம் போராட்டத்தை முன்னெடுத்தவுடன் இந்த சிங்கள தலைமைகள் ஏதோ மனம் மாறி எங்களுடைய உரிமைகளை எல்லாம் தந்து விடுவார்கள் என்று. இருந்தாலும் அப்படியான ஒரு சரியான பலமான முயற்சி எடுக்கின்ற போது எங்களுக்காக பேசவல்ல வெளிநாட்டு சக்திகளும் எங்களுக்காக நன்றாக அதை வலுப்படுத்துவார்கள். என்றால் இந்த காலத்திலே அவர்களுடன் கதைக்கின்ற போது அவர்கள் சொல்லுகின்ற விஷயம், உங்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லை. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி 5 பேர் இருக்கிறீர்கள், நீங்கள் 5 பேர் தான் இருக்கிறீர்கள், உங்களுக்கு எத்தனை எம்பி, ஒரு எம்பி ஆகவே நாங்கள் கட்சிகள் ஒற்றுமையாக இருப்பது மாத்திரமல்ல, மக்கள் எங்களை முழுமையாக ஆதரிக்கக்கூடிய ஒரு நிலைமையை நாங்கள் உருவாக்க வேண்டும். அதற்கான செயல்பாட்டை நாங்கள் செய்ய வேண்டும். நாங்கள் ஒற்றுமையாக இருப்பதன் மூலம்தான் மக்கள் நம்புவார்களோ இவர்கள் உண்மையிலேயே ஒற்றுமையாக இருக்கிறார்கள் என்று அவர்கள் எங்கள் பின்னால் வருவதற்கு தயாராக இருப்பார்கள். இதை நாங்கள் தொடர்ந்து செய்து ஒரு சரியான ஒரு விடிவு காணும் வரையும் எங்களுடைய ஒற்றுமையை பலப்படுத்தி, எங்களுடைய போராட்ட பலத்தை பலப்படுத்தி, தமிழ் மக்களுடைய இந்த விடுதலைக்கான பணியை செய்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.